ஹலோ ஹால், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த ஸ்கீம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎம் விஸ்வகர்மா ஸ்கீம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்கீம் பார்த்துருக்கோம். எந்தெந்த ஸ்கீம் அப்படின்னா கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ஃபார் ஸ்டார்ட் அப் ஸ்கீம் வந்து கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ஃபஸ்ட் ஃபார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ். ஸோ ரெண்டுமே முக்கியமான ஸ்கீம். அந்த ஸ்கீம் வந்து அந்த ஸ்கீம் பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ இப்போ வந்து பிஎம் விஸ்வகர்மா ஸ்கீம் வந்து பார்க்கலாம். இந்த பிஎம் விஸ்வகர்மா ஸ்கீம் வந்து எப்போ லான்ச் பண்ண அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 17th September 2023. ஓகேவா, 17th September 2023. ஸோ யாருக்காக இந்த ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரெடிஷ்னல் ஆர்டிசன்ஸ் அண்ட் கிராஃப்ட் பர்சன்ஸ். சரி, இந்த ட்ரெடிஷ்னல் ஆர்டிசன்ஸ் கிராஃப்ட் பர்சன்ஸ் அவங்க யார்? ஸோ அவங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒர்க்கை ஹேண்ட்ஸில் வித் டூல்ஸை வச்சு பண்ணுறவங்க. ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருப்பாங்க. இவங்களாம் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆர்டிசன்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் பீப்புள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆர்டிசன்ஸ் கிராஃப்ட்ஸ் பீப்புளில் இந்த ஸ்கீமில் அவங்களுக்கு என்ன நேம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விஸ்வகர்மாஸ் அப்படின்ட்டு ஒரு நேம் கொடுக்குறாங்க. ஓகேவா, அப்போ அந்த விஸ்வகர்மா அப்படின்ற அந்த ஸ்கீமோட டைட்டிலில் யாரை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா ட்ரெடிஷ்னல் ஆர்டிசன்ஸ் அண்ட் கிராஃப்ட் பீப்புளை ரெஃபர் பண்ணுது. ஸோ ட்ரெடிஷ்னல் ஆர்டிசன்ஸ் அண்ட் கிராஃப்ட் பீப்புள்னால் ஹேண்டால் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறவங்க, டூல்ஸ் சின்ன சின்ன டூல்ஸை வச்சு ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ அது என்ன மாதிரியான ஆக்குபேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். என்ன மாதிரியான ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா பிளாக் ஸ்மித், கோல்டு ஸ்மித், பாட்டர்ஸ், கார்பெண்டர்ஸ், ஸ்கல்ப்டர்ஸ், இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்கள தான் ட்ரெடிஷ்னல் ஆர்டிஸ்ட் அண்ட் கிராஃப்ட் பீப்புள்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த ஸ்கீமில் இந்த மாதிரி பீப்புள் வராங்க. ஸோ அவங்களுடைய ஸ்கில்ஸோ ஆக்குபேஷன்ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜென்ரேஷனாக இந்த ஆக்குபேஷன் பண்ணிட்டு வரவங்களுக்காக தான் இந்த ஸ்கீம். ஸோ அவங்களுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸும் இம்ப்ரூவ் ஆகணும். ஓகேவா, அவங்களையும் வந்து எக்கனாமிக்கெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக அவங்களுக்காக இந்த மாதிரி ஜென்ரேஷனாக இந்த ஆக்குபேஷன் பண்ணுறவங்களுக்காக, இந்த தொழில் பண்ணுறவங்களுக்காக தான் பிஎம் விஸ்வகர்மா ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ஓகேவா, ஸோ எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம்னா 17th September 2023. ஸோ இந்த விஸ்வகர்மா அப்படின்ற பேர் ரெஃபர் பண்ணக்கூடிய அந்த பர்சன்ஸ் யார் அப்படின்னா இந்த ஆக்குபேஷன் பண்ணுறவங்க. ஓகேவா, அந்த ட்ரெடிஷ்னல் ஆர்டிசன்ஸ் அண்ட் கிராஃப்ட் பீப்புள் அவங்க தான் விஸ்வகர்மாஸ். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணது யார்? ஓகேவா, இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணது யார்? ஸோ ஒரு ஸ்கீம்னு எடுத்துக்கிட்டோம்னா அது கீழே ஏதாச்சும் ஒரு மினிஸ்ட்ரி வரும், கரெக்டாக? ஸோ இதில் வரக்கூடிய மினிஸ்ட்ரிஸ் யாருன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம் மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ், அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்டி ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்ப்ரூனர்ஷிப், அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். ஸோ இந்த 3 மினிஸ்ட்ரி தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வராங்க. ஓகேவா, என்னென்ன மினிஸ்ட்ரி? மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ, மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்டி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். ஓகேவா, 3 மினிஸ்ட்ரி வராங்க. ஸோ இதில் முக்கியமான மினிஸ்ட்ரின்னு பார்த்தோம்னா எம்எஸ்எம்இ தான். ஸோ இந்த எம்எஸ்எம்இ தான் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது, ஸோ எல்லாமே வந்து யாருன்னு பார்த்தோம்னா இந்த எம்எஸ்எம்இ தான் பண்ணுறாங்க. ஓகேவா, எம்எஸ்எம்இயில் எந்த டிபார்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ செக்ரட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் கமிஷனர் அவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, கோஆர்டினேட் பண்ணுறது எல்லாமே வந்து பண்ணுறது யாரும் அவங்க தான். ஓகேவா, ஸோ ஒரு ஸ்கீம் வந்து எப்போ லான்ச் ஆச்சு, அது யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அதெல்லாம் பார்த்துரும். ஸோ இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இல்லையா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ன்றதுனால இதுக்கு அவுட்லே வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தோம்னா 13,000 crore. ஸோ இந்த 13,000 crore அதாவது இந்த ஸ்கீமோட டென்யூர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ 5 years 2027 to 2028 வரைக்கும். ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2023 வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ எப்போ கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 5 years அப்படின்னா 2028. ஓகேவா, ஸோ இந்த 5 yearsக்கு எவ்வளோ இனிஷியலாக வந்து அவுட்லே வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 13,000 crore. ஓகேவா, ஸோ ஒரு ஸ்கீமை கொண்டு வராங்க அப்படின்னா அதில் மெயினாக ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும். ஒரு சர்டைன் ஏதாச்சும் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாலுமே அதுக்குன்னு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும். ஸோ என்ன அப்ஜெக்டிவ்? ஸோ இந்த ஸ்கீம் கொண்டு வரதுக்கான ரீசன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஆர்டிசன்ஸ் கிராஃப்ட்ஸ் பீப்புளை ரெகக்னிஷன் பண்ணணும். அவங்களுக்கு இந்த ஸ்கீம் கீழே எல்லா பெனிஃபிட்ஸும் கிடைக்கணும். ஓகேவா, அந்த மாதிரி ஆர்டிசன்ஸ் கிராஃப்ட்ஸ் பீப்புளுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கணும். அது ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். செகண்டு அவங்களுடைய ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணணும், அதுக்கேற்ற ட்ரைனிங் கொடுக்கணும் அவங்களுக்கு.
அது ஒரு அப்ஜெக்டிவ். அடுத்து அவங்களுக்கு மாடர்ன் டூல்ஸ் ஏதாச்சும் டூல்ஸ்லாம் இருக்குது, மிஷினரிஸ் ஏதாச்சும் மாடர்ன் மிஷினரிஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதை ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஏதாச்சும் லோன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொலேட்ரல் ஃப்ரீ, ஸோ கொலேட்ரல் ஃப்ரீ கிரெடிட் வந்து கொடுக்கணும். அதில் இன்ட்ரெஸ்ட் வந்து சப்வென்ஷன் ப்ரொவைட் பண்ணணும் அவங்களுடைய லோனுக்கு. ஸோ இதெல்லாம் தான் மெயின் அப்ஜெக்டிவாக இருக்குது. ஓகேவா? அடுத்து இந்த ஸ்கீமுக்கு ஏதாச்சும் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கான இன்சென்டிவ்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது. அதுக்கப்புறம் எதுக்காக அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி இன்சென்டிவ்ஸ்லாம் வந்து தராங்க. அடுத்து ஸோ இப்போ அவங்க ஏதாவது ஒரு 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 ஒர்க்கில் ஏதாச்சும் ஒரு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் மூலிமா பண்ணுறாங்க அப்படின்னா அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ மார்க்கெட்டிங் வந்து பண்ணுறாங்க. அது ஒரு மெயின் அப்ஜெக்டிவ். இந்த ஸ்கீம் கீழே மார்க்கெட்டிங்கும் அவங்க பண்ணித்தராங்க, ப்ரொமோஷனும் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் மெயின் அப்ஜெக்டிவ்ஸாக இருக்குது. சரி, ஓகே. இது அவங்க அப்ஜெக்டிவாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமு கீழே என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெகக்னிஷன். ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் ஆர்டிசன்ஸ் கிராஃப்ட்ஸ் பீப்புளை ரெகக்னிஷன் பண்ணுறாங்க. என்ன ரெகக்னைஸ் பண்ணுறாங்க? விஸ்வகர்மா அவங்கள கூப்பிட்றாங்கன்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ அவங்களுக்கான ஒரு ஐடி கார்டை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்கீமில் ஏதாவது ஒரு பர்சன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஐடி கார்டு தராங்க. அதுக்கப்புறம் விஸ்வகர்மா சர்டிஃபிகேட்டும் தராங்க. செகண்டு ஸ்கில் அப்கிரேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய ஸ்கில்லை வந்து ஃபர்ஸ்ட் வந்து அசஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க ஸ்கில் அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அந்த ட்ரைனிங்கை ரெண்டாக பிரிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா பேசிக் லெவல் ட்ரைனிங், ரெண்டாவது அட்வான்ஸ்டு ட்ரைனிங். ஸோ 2 ட்ரைனிங் தராங்க. ஸோ பேசிக் லெவல் ட்ரைனிங்னா 5லேருந்து 7 நாள் வரைக்கும் தராங்க. அப்படி இல்லை அப்படின்னா 40 ஹவர்ஸ்க்கு தராங்க. ஓகேவா? ஸோ இதுவே அட்வான்ஸ்டு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 15 நாளைக்கு தராங்க ட்ரைனிங். ஸோ எவ்வளோ ஹவர்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா 120 ஹவர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரைனிங் தராங்க, அட்வான்ஸ்டு ட்ரைனிங்காக இருந்தால். ஸோ இது மட்டும் இல்லை, இவங்க ட்ரைனிங் கொடுக்கறது மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் அதில் ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ரெண்டாவது ஒரு நாளைக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 கொடுக்குறாங்க ட்ரைனிங் பீரியட். அப்போது ஸ்டைஃபன்லாம் வந்து கொடுக்குறாங்கன்னா 500 rupees ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ நம்மளோட ஸ்கில் அப்கிரேட் பண்ணுறதுக்கு அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் கூட சேர்ந்து ஸ்டைஃபண்டும் வந்து என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 500 கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு டூல் கிட் இனிஷியேட்டிவ். ஸோ டூல் கிட் இனிஷியேட்டிவ் அப்படின்னா என்ன? ஸோ இப்போ நீங்கள் ஏதோ ஒரு டூல் வாங்கணும். இப்போ வந்து நீங்கள் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ பேசிக் ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, உங்கள் ஸ்கில்லை வந்து அசஸ் பண்ணிட்டாங்க. அசஸ் பண்ணதுக்கப்புறம் ஏதாச்சும் டூல் கிட் வாங்குற மாதிரி இருக்குது. இப்போ ட்ரைனிங்க்கு தேவையான டூல்ஸ் ஏதாச்சும் வாங்கணும், அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு இன்சென்டிவாக வந்து என்ன பண்ணுறாங்க 15,000 கொடுக்குறாங்க. இந்த 15,000 எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா வவுச்சராக கொடுக்குறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இ-ருப்பி டிஜிட்டல் ருப்பியாக தராங்க. இ-ருப்பி அப்படின்னா வவுச்சர்ஸாக தருவாங்க. நம்ம அதை எடுத்துகிட்டு போயிட்டு கடையில் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு டூல் கிட்ஸை வந்து நமக்கு வேணுன்ற டூல் கிட்டை நம்ம வாங்கிக்கலாம். ஓகேவா? 15,000 தராங்க. நெக்ஸ்ட்டு கிரெடிட் சப்போர்ட். ஸோ டூல் கிட் வாங்கிறதுக்கு 15,000 இல்லாமல் நமக்கு லோனும் இதில் கொடுக்குறாங்க. ஸோ லோன் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம்னா மொத்தமாக 3 lakh வரைக்கும் நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லோன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 3 lakh கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரே டிரான்சாக்ஷன்ஸில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ 2 கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1 lakh கொடுப்பாங்க. அதுக்கடுத்து 2 lakh தருவாங்க. ஸோ இந்த 1 lakh எப்போ தருவாங்க அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் உங்கள் ஸ்கில் அசஸ்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு பேசிக் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேசிக் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1 lakh கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த 1 lakh நீங்கள் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணணும். அது எத்தனை நாளில் ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா 18 monthக்குள்ளே என்ன பண்ணிடணும் அப்படின்னா ரீபேமெண்ட் பண்ணிடணும். ஓகேவா? 18 monthக்குள்ளே ரீபேமெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ செகண்ட் அந்த ரீபேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க செகண்ட் ட்ரான்ச் அமௌண்ட் வந்து 2 lakh தருவாங்க. ஸோ இந்த 2 lakhக்கு வந்து
எத்தனை ஐ மீன் எவ்வளோ டேஸ்க்குள்ளே நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா 30 மந்த்துக்குள்ளே ரீபேமெண்ட் பண்ணிடணும். ஸோ நமக்கு கிரெடிட் வந்து 3 லேக் வரைக்கும் தராங்க. அதுவும் ஒரு சிங்கிள் பேமெண்ட்டாக இல்லாமல் 2ஆக பிரிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 1 லேக், அதுக்கப்புறம் 2 லேக். அந்த 1 லேக்கும் நீங்கள் பேசிக் ட்ரைனிங்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த பேசிக் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணி 1 லேக் வாங்குறீங்க அப்படின்னா, ஸோ அதை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைம்னு பார்த்தோம்னா 18 மந்த்ஸ். அந்த 18 மந்த்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் திருப்பி 2 லேக் தருவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஸோ இன்சென்டிவ் ஃபார் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் என்னென்னா, ஸோ நீங்கள் அந்த ஸ்கீமு கீழே டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் ஏதாச்சும் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 1 rupees தருவாங்க. ஒரு டிரான்சாக்ஷன்ஸ்க்கு 1 rupees தருவாங்க. 1 மந்த்துக்கு நீங்கள் 100 டிரான்சாக்ஷன்ஸ் வரைக்கும் பண்ணலாம். ஸோ 1 மந்த்துக்கு 100 டிரான்சாக்ஷன்ஸ் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நமக்கு 100 டிரான்சாக்ஷன்ஸ்க்கு நமக்கு இன்சென்டிவ் கிடைக்கும். ஓகேவா? இதுக்கெல்லாம் இன்சென்டிவ் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ அவங்க அந்தளவுக்கு எப்படி சொல்கிறது, ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், அதாவது இப்போ பேங்க் ரிலேட்டட், இந்த மாதிரி வந்து யூபிஐ ரிலேட்டட் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் இதிலலாம் வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்கணும், அவங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டிங் சப்போர்ட். ஸோ மார்க்கெட்டிங் சப்போர்ட் அப்படின்னும் போதுன்னா, ஸோ முக்கியமான ஸ்டெப் இது தான். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, ஹேண்டிகிராஃப்ட்ஸ் மூலிமா ஒரு ப்ராடக்ட் மேட் பண்ணுறீங்க, ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ ஃபைனலாக நமக்கு மார்க்கெட்டிங் சப்போர்ட் இருந்தால் தான் அவங்களுக்கு அது நல்ல சேல்ஸ் ஆகும். சேல்ஸ் ஆச்சுன்னா தான் அவங்களுக்கு நல்ல இன்கம் கிடைக்கும். ஸோ மார்க்கெட்டிங் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு நல்ல இன்கம் கிடைக்காது. ஸோ இந்த மார்க்கெட்டிங் பண்ணுறது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, நேஷ்னல் கமிட்டி ஃபார் மார்க்கெட்டிங். இதுக்குன்னு தனியாக ஒரு இந்த ஸ்கீம் கீழே ஒரு கமிட்டி இருக்குது, நேஷ்னல் கமிட்டி ஃபார் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ்க்கு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, பிராண்டிங் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த ஸ்கீமு கீழே யார் யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி தராங்க, பிராண்டிங்கும் பண்ணுறாங்க. ஓகேவா? அதாவது பப்ளிசிட்டி பண்ணுவாங்க. இப்போது வந்து மார்க்கெட்டிங் சப்போர்ட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அட்வர்டைஸ் பண்ணுவாங்க அவங்களே. ஸோ அந்த அவங்களுடைய ப்ராடக்டில் குவாலிஃபைடு சர்டிஃபைடு வந்து சர்டிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அட்வர்டைஸிங் பண்ணுவாங்க, பப்ளிசிட்டி பண்ணுவாங்க. இந்த மாதிரியான மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸை வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்கில் அப்கிரேடேஷன். அதாவது இப்போ நாம் வந்து இதில் பார்த்தோம் இல்லையா, ஸோ இந்த ஸ்கீம் கீழே என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து இதை வந்து நான் ஓரலாக சொன்னேன். ஸோ ஸ்கில் அப்கிரேடேஷனாக ட்ரைனிங் கொடுப்பாங்க, டூல் கிட்னா 15K. இதுதான் வந்து என்னென்னா இந்த ஸ்கீமோட பெனிஃபிட்ஸ் மொத்தமே. இதை வந்து நான் ஓரலாக ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ இதை பற்றி நான் வந்து டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனாக தான் இப்போ ஸ்லைடில் இங்கே போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்கில் அப்கிரேடேஷன் அப்படின்னா நான் சொன்னேன். ஸோ 500 ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க 1 டேக்கு. அதுக்கப்புறம் பேசிக் அட்வான்ஸ்டு ட்ரைனிங்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பேசிக் ட்ரைனிங்காக இருந்தால் 5 to 7 days அப்படின்னு சொல்லியிருந்தேன். அட்வான்ஸ் ட்ரைனிங்காக இருந்தால் 15 days வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ இது ஸ்கில் அப்கிரேடேஷன். அடுத்து டூல் கிட் இன்சென்டிவ் தராங்க. ஸோ டூல் கிட் இன்சென்டிவில் எவ்வளோ கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆஃப்டர் பேசிக், அதாவது இந்த 15Kவும் வந்து எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா, பேசிக் ட்ரைனிங் முடித்ததுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி பேசிக் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்ன கொடுப்பாங்க, கிரெடிட் எவ்வளோ கொடுப்பாங்க, 1 lakh வந்து கொடுப்பாங்க. கரெக்டாக? ஸோ இது வந்து இஆர்பி இல்லை வவுச்சர்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? அடுத்து கிரெடிட் சப்போர்ட். ஸோ கிரெடிட் சப்போர்ட்டில் லோன் அமௌண்ட் வந்து மொத்தமாக 3 lakh வரைக்கும் கொடுப்பாங்க. அந்த 3 lakh வந்து ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் வந்து 1 lakhம், செகண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து 2 lakhம் கொடுப்பாங்க. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னதே தான் திருப்பி அது ஸ்லைட் வந்து போட்டிருக்கேன். லோன்ஸை வந்து கொலட்ரல் ஃப்ரீ லோன்ஸாக வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அந்த லோனை எப்படி கொடுப்பாங்கன்னு சொன்னேன். ஸோ நம்மளோட ஸ்கில்லை வந்து அசஸ்மெண்ட் பண்ணி பேசிக் ட்ரைனிங்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லோன் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் லோனோட ஃபர்ஸ்ட் ட்ரான்ச்சு 1 lakh வாங்குறீங்க அப்படின்னா அது 18 monthsக்குள்ளே ரீபேமெண்ட் பண்ணணும். 2 lakh வந்து 30 monthsக்குள்ளே ரீபேமெண்ட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கடுத்து இன்ட்ரெஸ்ட் கன்செஷன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம லோன் வாங்குகிறோம். ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்ன, லோன் இந்த ஸ்கீம்
கீழே லோன் வாங்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொலேட்ரல் ஃப்ரீ லோன் தராங்க. ஓகேவா? இப்போ கொலேட்ரல் ஃப்ரீ லோன் வாங்கினாலுமே அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பேங்க் வந்து கொலேட்ரல் ஃப்ரீ லோன் தராங்க அப்படின்னா அவங்களுக்கு கிரெடிட் அதை கேரண்டி தேவை. அந்த லோனுக்கானது கிரெடிட்டுக்கான கேரண்டி தேவை. ஸோ அப்போ அந்த கேரண்டியை யார் கொடுப்பா? ஸோ யார் கொடுக்குறா அப்படின்னா கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்ட். இங்கேயும் பாருங்கள் கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்ட் வராங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கீமே அதை தான் பார்த்தோம். ஸோ அந்த கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கேரண்டி கொடுக்குறாங்க. ஸோ இந்த கேரண்டி பற்றி பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கன்செஷன். இந்த இன்ட்ரெஸ்ட் கன்செஷனில் என்னென்னா, ஸோ ஒரு லோன் வாங்குகிறோம். ஸோ லோனுக்கு கண்டிப்பாக நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். கரெக்டாக மந்த்லி வந்து என்ன பண்ணுவோம்னா இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணணும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த ஸ்கீமு கீழே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 5% தான். ஜென்ரலாக நீங்கள் போயிட்டு ஒரு பேங்க்கில் லோன் வாங்குறீங்கன்னா, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து 10% இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பேங்க்கில் போய் லோன் வாங்குறீங்க, 10% இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணால் போதும்னா 5% வரைக்கும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணால் போதும். ஓகேவா? அப்போ இந்த மீதி 5% என்ன ஆகும்? அது பேங்க்குக்கு லாஸ் தவிர அப்படின்ட்டு ஒரு கொஷின் வரலாம். அப்போது இந்த மீதி 5% வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட் பே பண்ணும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. த இன்டர் சப்வென்ஷன் பை த கவர்மெண்ட் வில் பி டு அன் எக்ஸ்டென்ட் ஆஃப் 8%. அப் டு 8% வரைக்கும் என்ன பண்ணுவோம்னா பேங்க்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும். இப்போ இந்த 10% அப்படின்னா 5% வந்து நம்ம பே யார் லோன் வாங்குறாங்களோ அவங்க பே பண்ணணும். மீதி 5% வந்து கவர்மெண்ட் பே பண்ணும். அது எவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும் 8% வரைக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து பே பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ புரிஞ்சிச்சா? ஸோ இதுதான் இன்ட்ரெஸ்ட் கன்செஷன். ஸோ நமக்கு ஒரு பெனிஃபிட் என்னன்னா, இப்போ ஜென்ரலாக நீங்கள் லோன் வாங்குறீங்க அப்படின்னா 10% பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த ஸ்கீம் மூலியமா லோன் வாங்குறதுனால நம்ம 5% பே பண்ணால் போதும். இது எவ்வளோ பேலன்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை கவர்மெண்ட் பே பண்ணிப்பாங்க. அதுவும் வந்து அப் டு 8% வரைக்கும் தான் கவர்மெண்ட் பே பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இப்போ தான் சொன்னோம் கிரெடிட் கேரண்டி வந்து கொடுப்பாங்க. யார் கொடுப்பாங்க? கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்ட் வந்து கிரெடிட் கேரண்டி வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த கேரண்டி கவரை பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க? போர்ட்ஃபோலியோ அப்படின்னா நீங்கள் வாங்கக்கூடிய லோன் அமௌண்ட், டிஃபால்ட் அமௌண்ட், ஓகேவா? அதுதான் போர்ட்ஃபோலியோ. இப்போது இதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் லாஸ், செகண்ட் லாஸ், தேர்ட் லாஸ். இப்போது நீங்கள் ஒரு லோன் வாங்கியிருக்கீங்க. இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு 1000 rupees லோன் வாங்கியிருக்கேன். இது எக்ஸாம்பிளுக்கு 1000 rupees லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இதை மந்த்லி வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். அது அமௌண்ட்டை பே பண்ணிகிட்டே வரும். இன்கேஸ் நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணல அப்படின்னா அது என்பிஏல வந்துடும். கரெக்டாக? என்பிஏல வரும்போது என்ன நடக்கும்? என்பிஏ ஆச்சு அப்படின்னா என்பிஏ ஆனதுக்கப்புறம் இந்த கிரெடிட் கேரண்டி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து கேரண்டி கொடுப்பாங்க. ஸோ அவங்க எப்படி கேரண்டி கொடுக்குறாங்க? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஒரு லாஸ் நடக்குது. அந்த லாஸ் வந்து 0லேருந்து 7.5% வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா 100% கவரேஜ் கிடைக்கும். ஓகேவா? இப்போ 7.5%னா என்ன? 75 rupees. ஸோ ஃபஸ்ட்டு லாஸ் வந்து உங்களுக்கு வந்து 75 rupees வரைக்கும் இருக்குது. பேங்க்குக்கு வந்து என்பிஏ வந்து வெறும் 75 rupees தான் இருக்குது அப்படின்னா அந்த 75 rupees என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்ட் வந்து பண்ணிடுவாங்க. ஓகேவா? 100% வந்து என்ன பண்ணுவாங்க? பே பண்ணிடுவாங்க. ஸோ செகண்ட் லாஸ் பார்த்தோமேனா ஸோ 7.5%க்கு மேலே இருக்குது. அதில் 20% வரைக்கும் லாஸ் வருது. 7.5லேருந்து 20% வரைக்கும் லாஸ் வருது அப்படின்னா அப்போ 80%. அதில் இந்த எவ்வளோ என்பிஏ இருக்கோ அந்த என்பிஏல 80% வரைக்கும் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பே பண்ணுவாங்க. தேர்ட் லாஸ் வந்து 20%லேருந்து 50% வரைக்கும் இருக்குது அப்படின்னா 60% தான் கவரேஜ் கொடுப்பாங்க. ஓகேவா? அப்போ மேக்ஸிமம் அப் டு 50% உங்களுடைய டிஃபால்ட் வந்து எவ்வளோ இருக்கோ அதில் 50%க்கு தான் கேரண்டி கொடுப்பாங்க. அப்போ இப்போ 1000 rupees நான் லோன் வாங்குறேன் அப்படின்னா இதில் 50% என்ன? 500. அப்போது என்னுடைய லோனுக்கு எவ்வளோ லோன் 1000 rupees வாங்குறேன்னா இதில் 500க்கு தான் என்னது
எனக்கு கேரண்டி 500 ரூபீஸ்க்கு தான் கேரண்டி கொடுப்பாங்க பேங்க்குக்கு. அதுலேயும் லாஸ் வந்து எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா, நமக்கு எந்த அளவுக்கு லாஸ் 0.5% வரைக்கும் என்பிஏ இருந்துச்சு அப்படின்னா கவரேஜ் 100% ஃபுல்லாக தருவாங்க. 7.5லேருந்து 20% வரைக்கும் இருக்குன்னா 80%, 20லேருந்து 50% வரைக்கும் இருக்குன்னா 60%. ஓகேவா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் கேரண்டி கவர் 50%. இது ஃபஸ்ட்டு ட்ரான்ச்சி லோனுக்கு ஃபஸ்ட் கொடுக்குற 1 லேக்குக்கு. இதுவே செகண்ட் கொடுக்குற 2 லேக்காக இருந்துச்சுன்னா 0லேருந்து 5% வரைக்கும் 100% கவரேஜ் கொடுக்குறாங்க. செகண்ட் லாஸ் வந்து 5%க்கு மேலே 15% கீழே இருக்குன்னா 80%. அப்போது இதில் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம வாங்குகிற லோனில் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து இவங்க அந்த 2 லேக்கில் 15%க்கு தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, கேரண்டி கவர் கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ எஃபெக்டிவ் கேரண்டி கவர் 35.5, இதில் 13%. ஓகேவா, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கேரண்டி கவர் எப்படி அப்படின்றது புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வாங்குகிற லோனுக்கு நம்ம பே பண்ணிகிட்டே வரணும். அமௌண்ட்டு பே பண்ணாதப்போ அது என்ன ஆகும், என்பிஏவாக மாறும். அந்த என்பிஏ வந்து என்ன பண்ணுவாங்க, பேங்க் வந்து இந்த கேரண்டி ட்ரஸ்ட்டு கிட்ட போயிட்டு கிளைம் பண்ணுவாங்க. கிளைம் பண்ணும்போது அது வந்து 0லேருந்து 7.5% வரைக்கும் இருக்குது உங்களுடைய ஃபஸ்ட்டு லாஸ் அப்படின்னா, பேங்க்குக்கான ஃபஸ்ட் லாஸ் வந்து 0.75% வரைக்கும் இருக்குன்னா ஃபுல் அமௌண்ட்டும் வந்து கொடுத்துருவாங்க. அது 100% கவரேஜ். இல்லை 7.5லேருந்து 20% வரைக்கும் இருக்குது அப்படின்னா 80% கொடுப்பாங்க. 20%லேருந்து 50% வரைக்கும் இருக்குன்னா 60% தான் கவரேஜ் கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் மார்க்கெட்டிங் சப்போர்ட். ஸோ மார்க்கெட்டிங் சப்போர்ட் எப்படிலாம் பண்ணுறாங்க இந்த ஸ்கீம் கீழே, ட்ரெடிஷ்னல் ஆர்டிசன்ஸ்க்கும் கிராஃப்ட்ஸ் பர்சன்ஸ்க்கும் மார்க்கெட்டிங் சப்போர்ட் எப்படி பண்ணுறாங்க. மார்க்கெட்டிங் சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் யார் வருவா அப்படின்னா, நேஷ்னல் கமிட்டி ஃபார் மார்க்கெட்டிங்க்குன்ட்டு ஒரு கமிட்டி இருக்காங்க. அந்த கமிட்டி தான் வந்து என்ன பண்ண போகிறாங்க, மார்க்கெட்டிங் பிராண்டிங்லாம் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ எம்எஸ்எம்இ கம்பெனிஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது கூட லிங்க் பண்ணி மார்க்கெட்டிங் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி. ஓகே, இந்த ஸ்கீம் கீழே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும். ஸோ எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் பண்ணுற ஆக்குபேஷன் வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரேடாக இருக்கணும். ஃபஸ்ட் விஷயம் ஃபேமிலி பேஸ்டு ட்ரெடிஷ்னல் ட்ரேட்னா ஜென்ரேஷனாக ட்ரெடிஷ்னலாக நீங்கள் இந்த ஆக்குபேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுப்பாங்க. ரெண்டாவது வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பேசிஸ், அதுக்கப்புறம் அன்ஆர்கனைஸ்டு செக்டாராக இருக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் மினிமம் 18 ஏஜஸ்க்கு மேலே இருக்கணும். 18 இயர்ஸ் மேலே இருக்கவங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிள். அதுக்கப்புறம் ஓகே, ஒரு ஃபேமிலியில் ஸோ இந்த ஸ்கீமில் யாருக்கெல்லாம் வந்து லோன்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, கிரெடிட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்கிட்டயோ ஸ்டேட் கவர்மெண்ட்கிட்டயோ யார்கிட்டயோ வந்து நீங்கள் பண்ணுற ஆக்குபேஷனுக்காக ஏதாச்சும் கிரெடிட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, இல்லை ஏதாச்சும் ஒரு ஸ்கீம்ஸில் கிரெடிட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா லோன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ லாஸ்ட்டு 5 இயர்ஸில் நீங்கள் வந்து கிரெடிட் ஏதாச்சும் ஸ்கீமுக்கு கீழே வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு லோன்ஸ் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அடுத்து ஷல் பி ரெஸ்ட்ரிக்டட் டு 1 மெம்பர் ஃபேமிலி. அதாவது ஒரு ஃபேமிலிக்கு ஒருத்தர் தான் வந்து என்ன பண்ணுவாங்க இந்த ஸ்கீம் கீழே எலிஜிபிள். அதாவது இந்த ஃபேமிலின்றதை எதை இண்டிகேட் பண்ணோம் அப்படின்னா, ஃபேமிலின்றது யார் இண்டிகேட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, அவங்களுடைய அன்மேரிடு சில்ட்ரன்ஸ், இவங்களாம் தான் ஃபேமிலி. ஓகேவா, இந்த அன்மேரிட் சில்ட்ரன், இப்போ 2 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரு சில்ட்ரனுக்கு மேரிட் ஆகிடுச்சுன்னா அந்த சில்ட்ரன் வந்து இந்த ஸ்கீம் கீழே வர மாட்டாங்க. அவங்க தனியாக ஒரு லோன் வாங்கலாம். அப்போ இவங்க 3 பேருக்கு ஒரு லோனு தான். அப்போ ஒரு ஃபேமிலிக்கு ஒருத்தர் தான் வந்து என்னது எலிஜிபிள். ஓகேவா, ஸோ லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் யார் யாரெல்லாம் வந்து லெண்ட் பண்ணுவா. ஸோ பேங்க்ஸ், ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க், ஆர்ஆர்பி, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு, கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு, என்பிஎஃப்சிஸு, மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே இந்த ஸ்கீம் கீழே எலிஜிபிள். எதுக்கு, லோன் கொடுக்கறதுக்கு, கிரெடிட் கொடுக்கறதுக்கு. நெக்ஸ்ட்டு, ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்
இந்த ஸ்கீம் கீழே கமிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ என்னென்ன கமிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நேஷ்னல் ஸ்டீரிங் கமிட்டி. இந்த ஸ்கீம் கமிட்டி தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, முக்கியமான இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கே இந்த கமிட்டி தான் வந்து ரொம்ப இந்த கமிட்டி தான் பண்ணுறாங்க. ஸோ இவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ராட்டஜிஸ், பாலிசி டெசிஷன்ஸ் எல்லாமே இந்த எதை பொறுத்து அப்படின்னா, இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, இல்லை இந்த ஸ்கீமில் ஏதாச்சும் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா, அதுக்கு அப்ரூவலுக்கு வேணும் அப்படின்னா, ஏதாச்சும் டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா, இது எல்லாமே பண்ணுறது யாருன்னா நேஷ்னல் ஸ்டீரிங் கமிட்டி. இந்த கமிட்டி தான் பண்ணுவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் மானிட்டரிங் கமிட்டி. அதாவது இந்த ஸ்கீமை மானிட்டர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தான். பட் இந்த ஸ்கீமை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஸ்டேட் லெவலில் மானிட்டர் பண்ணுறதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்குது. அதுதான் ஸ்டேட் மானிட்டரிங் கமிட்டி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் கமிட்டி அப்படின்னா இது வந்து என்ன பண்ணுறாங்க, ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் ஸோ இந்த ஸ்கீம் எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ அதுக்கான ரெஸ்பான்சிபிள் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் கமிட்டி. நெக்ஸ்ட்டு கிரெடிட் ஓவர்சைட் கமிட்டி. ஸோ இந்த கிரெடிட் ஓவர்சைட் கமிட்டி அப்படின்றது வந்து இது யார் சேர்பர்சன் அப்படின்னு பார்த்தோம்னா செக்ரட்டரி ஆஃப், அதாவது எல்லாருமே வருவாங்க. யார், ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஸு, அதுக்கப்புறம் எம்எஸ்எம்இயோட செக்ரட்டரி, அதுக்கப்புறம் எக்ஸ்பெண்டிச்சர் செக்ரட்டரி, இவங்க எல்லாருமே வந்து வருவாங்க. ஸோ ஆர்பிஐ, சிட்பி, சிஜிடிஎம்எஸ்சி ஆஸ் மெம்பர்ஸ், இவங்கெல்லாம் வந்து இதில் மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஓகேவா. கிரெடிட் ஓவர்சைட் கமிட்டியோட சேர்பர்சன் யார், ஹெட் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஃபினான்ஸோடைய செக்ரட்டரி, எம்எஸ்எம்இயோட செக்ரட்டரி அவங்களும். அதுக்கப்புறம் இந்த மெம்பர்ஸ்லாம் யார் யாருன்னு பார்த்தோம்னா எக்ஸ்பெண்டிச்சர் செக்ரட்டரி, ஆர்பிஐ, சிட்பி, சிஜிடிஎம்எஸ்சி யாரெல்லாம் என்ன பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் வந்து இதில் மெம்பர்ஸாக வருவாங்க. ஓகேவா. ஸோ இந்த கமிட்டி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா மானிட்டர் பண்ணுவோம். ஸோ கிரெடிட் ஃப்ளோ வந்து பெனிஃபிஷியருக்கு எப்படி போகுது, ப்ராப்பராக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுதா, டிஸ்போஸ் ஆகுதா அப்படின்றத என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மானிட்டர் பண்ணுவாங்க. அதுதான் கிரெடிட் ஓவர்சைட் கமிட்டி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஸோ இந்த ப்ராசஸ் அப்போது இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பிஎம் விஸ்வகர்மா கீழே அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவேர்னஸும் கொடுக்குறாங்க. என்ன அவேர்னஸ், ஸோ இந்த மாதிரி இன்சூரன்ஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது, பென்ஷன்ஸ், ஹெல்த் ஸ்கீம்ஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்றத வந்து என்ன பண்ணுறாங்க, அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறாங்க இந்த விஸ்வகர்மாஸ் அவங்களுக்குலாம். ஸோ என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, சுரக்ஷா பீமா யோஜனா, அட்டல் பென்ஷன் யோஜனா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி மான்தான் யோஜனா, இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அது கீழே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க இந்த விஸ்வகர்மா ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது. ஓகேவா. நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம் ட்ரெடிஷ்னல் ஆர்டிசன்ஸ், கிராஃப்ட்ஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன மாதிரியான ஒர்க்லாம் பண்ணுறவங்க அப்படின்னா கார்பெண்டர், போட் மேக்கர், ஹார்மோரர், பிளாக் ஸ்மித், ஹேமர், லாக் ஸ்மித், ஸ்கல்ப்டர், கோல்டு ஸ்மித், மேசன்ஸ், பேஸ்கெட் மேட். ஸோ இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஸ்கீமு கீழே இந்த ஒர்க் பண்ணுற எல்லாருமே இந்த ஸ்கீம் கீழே எலிஜிபிள். ஓகேவா. ஸோ இந்த ஸ்கீம் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மெயினாக வந்து இந்த ஸ்கீம் யாருக்கு அப்படின்னா ட்ரெடிஷ்னல் ஆர்டிசன்ஸ். அந்த ட்ரெடிஷ்னல் ஆர்டிசன்ஸ் யார் யாருன்றதான், ஸோ இவங்கெல்லாம் தான் அந்த ட்ரெடிஷ்னல் ஆர்டிசன்ஸ், இந்த ஒர்க் பண்ணுறவங்களாம் தான் ட்ரெடிஷ்னல் ஆர்டிசன்ஸ். ஓகே. ஸோ ஜென்ரேஷனாக ஒரு ட்ரெடிஷ்னலாக வந்து ஒரு ஒர்க்கை பண்ணிட்டு வராங்க அப்படின்னா அவங்க இந்த ஸ்கீம்குள்ளே அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேசிக் ட்ரைனிங், அட்வான்ஸ் ட்ரைனிங் அதெல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான லோன், ஏதாச்சும் கிரெடிட் தேவை அப்படின்னா கொலேட்ரல் ஃப்ரீ லோன் தராங்க. அந்த கொலேட்ரல் ஃப்ரீ லோனுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வந்து என்ன பண்ணுறாங்க, கன்செஷன் கொடுக்குறாங்க, இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாக தராங்க. அதுக்கப்புறம் கேரண்டியும் வந்து என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டே கொடுக்குது. அவங்க லோனுக்கான கேரண்டியும் கவர்மெண்ட்டே கொடுக்குது. ஸோ இதுதான் இந்த ஸ்கீம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் விஸ்வகர்மா ஸ்கீம். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேளுங்க. கொஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல்.